ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் நம்ம செஞ்சோம்னா அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வராதுங்க. நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பூ தான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் ஒரு பூ எடுத்திருக்கேங்க. அதை நல்லா ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் பெருசு பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சாஃப்டாக வராதுங்க, ஒரு மாதிரி மொறுமொறுப்பு வராதுங்க, வதன்னு இருக்குங்க. அதனால இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூ எல்லாத்தையும் ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் எப்பயுமே குட்டி குட்டியாக புழு இருக்குங்க, அதனால தான் சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சுடுதண்ணிலாம் போட்டு வாஷ் பண்ணி அந்த மாதிரி வாஷ் பண்ணோம்னா கொஞ்சம் அப்படியே சுடுதண்ணியில் போட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிடுங்க பூ. அது மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகிடுங்க, வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணப்போ இருந்ததை விட இப்போ பூ பாருங்கள் நல்லா ஒயிட்டாக மாறிட்டு இருக்கு பாருங்கள். வாஷ் பண்ணி இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இந்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதம் ஆனாலும் நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாதுங்க, அந்த கலரும் மாறாது, டேஸ்ட்டும் மாறாது, ஸ்மெல் கூட போகாதுங்க, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருப்போங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. டெய்லி அரைச்சிலாம் செய்ய முடியாதுங்க. எப்படியும் நம்ம ஒரு 2 நாள் ஒரு நாளாவது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் சமைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். நான் அரைச்சி 2 வாரம் 3 வாரத்துக்கிட்ட ஆகுதுங்க. அந்த கலர் பாருங்கள் அப்படியே இருக்குங்க, அரைச்சப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்மெல்லும் மாறாதுங்க, அந்த கலரு மாறாது, டேஸ்ட்டு மாறாது, எதுவுமே மாறாது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது கரம் மசாலாங்க. கரம் மசாலா கடையில் வாங்கலைங்க, நான் வீட்டிலே ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க. சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. சும்மா ஒரு அரை ஸ்பூன், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க இது சேர்த்து செஞ்சோம்னா. கொஞ்சமாக மிளகுத்தூளுங்க. எண்ணெய் பொருளுன்றதுனால கொஞ்சம் சீரகத்தூளுங்க. நல்லா ஜீரணம் ஆகுங்க, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சமாக ஜீரகத்தூளும். இப்போ நான் இது கூட சேர்த்து செய்கிற எல்லா தூளுமே நான் வீட்டிலேயே அரைச்சிதாங்க, கடையிலலாம் வாங்கினது கிடையாது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும். நல்லா காரசாரமாக வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் மீடியமாகவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்குற இந்த மாவு தாங்க ரொம்ப முக்கியம். இதனால தான் நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க காலிஃப்ளவர் பக்கோடா. ஆனால் நம்ம வீட்டில் போட்டோம்னா அந்தளவுக்கு மொறுமொறுப்பு இருக்காதுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஒரு 2 ஸ்பூனுங்க, அதிகமாக கூட தேவைப்படாது. நம்ம கடலை மாவு, அரிசி மாவுலாம் சேர்த்து செய்வோங்க. அதனால தான் கொஞ்சம் மொறுமொறுப்பு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வதவதன்னு ஆகிடும். கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த வதவதன்னு ஆகிடுங்க. ஆனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த மொறுமொறுப்பு மாறவே மாறாது. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தயிருங்க, அதிகமாக சேர்க்காதீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அரை ஸ்பூன் தயிர் சேர்த்திங்கன்னா போதும். சிக்கன் கூட இந்த மாதிரி செய்கிறப்போ நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. அது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, நல்லா ஊறிடுச்சு பாருங்க. காலிஃப்ளவர் நல்லா மசாலாவோட ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோ சூப்பராக மொறுன்னு வந்துருக்கு பாருங்க. அந்த சவுண்டே பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும், கலகலன்னு சவுண்டு வரும். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம கடையில் வாங்கினோம்னா அந்த கலர்லாம் சேர்த்து செய்வாங்க, நம்ம அதெல்லாம் எதுவும் சேர்க்காம சூப்பராக செஞ்சுருக்கிறோம் பாருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது வறுக்குறீங்க, பொறிக்கிறீங்கன்னா எண்ணெயை கம்மியாக சேர்த்து செய்யுங்க. எப்பயுமே எண்ணெய் சூடு பண்ண எண்ணெய் திரும்ப திரும்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது கிடையாதுங்க. அதனால் கொஞ்சமாக நம்ம செய்யறதுக்கு பால் மாறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எண்ணெயை கம்மியாக சேர்த்து செஞ்சீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சில பொருளெல்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, உடம்புக்கும் கெடுதல் கிடையாதுங்க. இந்த மாதிரி வறுக்கிற பொருளெல்லாம் பெரியவங்களானாலும் சரி, குழந்தைங்களானாலும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி செய்கிறோம், என்ன பொருள் சேர்க்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியுங்க, நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப பொரிச்ச எண்ணெயிலே தான் பொரிப்பாங்க. அந்த மாதிரி பொரிக்கிறதுனால அந்த எண்ணெய் நம்ம திரும்ப திரும்ப பொரிச்ச எண்ணெயில் சாப்பிட்றதுனால கேன்சர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு
வாங்கியே சாப்பிடாம இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாங்க நம்ம கடையில் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சவுண்டு இன்னும் கூட போகல பாருங்க. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு சாப்பிட்டீங்க, குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிங்கன்னா கூட அந்த முறுமுறுப்பு அப்படியே இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு.